லண்டனில் இருக்கிற இந்த பில்டிங்கை வைரமுத்தோட வரிகள் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்குமோ? பொதுவாக எல்லா பில்டிங்கும் மேலே போக போக டேப்பர் ஆகிட்டே போகும். பட் இந்த பில்டிங் இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், மேலே தான் அகலமாக இருக்கும். இந்த பில்டிங்கை பார்க்குறக்கு ஒரு ஜெயண்ட் வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர் 43வது மாடியில் தான் ஸ்கை கார்டனுங்கிறது ஒரு டூரிஸ்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகிற இடமா இருக்குது. ஃப்ரீயாக இருந்தாலும் புக்கிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் க்யூலெலாம் நின்று போக வேண்டியது இருக்கும். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லண்டனோட முக்கால்வாசி இடம் தெரியும். ஹாரி பாட்டரோட ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலே தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். பட் இந்த பில்டிங் கட்டினதுலேருந்தே ஒரே ப்ராப்ளம் தாங்க. இந்த பில்டிங்கோட யூனிக் ஷேப்னாலேயே இந்த பில்டிங் மேலே வெயில் பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே போடுற இடம் எல்லாம் நெருப்பு பிடிச்செறிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 90 டிகிரி வரைக்கும் ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு கூலிங் கிளாஸ்லாம் மாட்டி விட்டப்பையும் இந்த பில்டிங் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி 2015 அசிங்கமான பில்டிங்னு சொல்லி அவார்டு வேறு கொடுத்துட்டாங்க. 2015 எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ணிருந்தாங்கன்னா பில்டிங்கையுமா? டேக்அவே மெசேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே 1000 பேர் 1000 விதமாக சொல்ல தான் செய்வாங்க. பட் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நல்லா கெத்தாக கம்பீரமாக எல்லாரும் முன்னாடி நிற்கணும்.